Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய கேண்டிலிஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எப்படி டிபி அண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது, அதுவும் வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து எவ்வளோ டேக் ப்ராஃபிட் வைக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோனுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்துருக்கிறேன் 30 மினிட்ஸுக்கு வந்து 5 பிப்ஸ், 1 ஹவருக்கு வந்து 10 பிப்ஸ், 4 ஹவருக்கு வந்து 40 பிப்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுக்கப்படுற டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து உங்களுடைய பிப்பை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுக்கிறது வந்து 4 ஹவர். 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸோ அந்த ஸ்பின்னிங் டாப் வந்து பிரேக் ஆகின இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 35, 30. ஓகே, இதுதான் அந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகின இடம். ஸோ உங்களுக்கு டிபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 பிப்ஸ் இல்லையா. நான் யூஸ் பண்ணி இது வந்து 4 ஹவர். ஸோ 40 பிப்ஸ். நான் இங்கேருந்து செல்லிங் சார்ட் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு அந்த கேண்டிலுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி தான் வரப்போகுது. இந்த வீக்குக்கு மேலே வந்து நான் வச்சிருக்கிறேன். டிபி வந்து பார்த்தோன்னு சொன்னால் 400. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 400 பாயிண்ட்ஸ், பட் அது 40 பிப்ஸ். அந்த பிப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள் 1.35 29 அப்படின்னு காட்டுது பாருங்கள் நம்மளுடைய என்ட்ரி. அப்படி காட்டுற இடம் தான் இந்த பிப்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, நான் இப்போ வந்து வச்சுக்கிறேன் 1.35 30ன்னு வச்சுக்கிறேன். அந்த அங்கே லாஸ்ட்டாக வர டிஜிட்டை விட்டுருங்க, அந்த 5வது டிஜிட்டை வந்து விட்டுருங்க. ஓகேவா? அந்த 1 பாயிண்ட்டுக்கு அங்கால வாரத்தில் ஒரு 4 டிஜிட் தான் நீங்கள் பார்க்கணும் பிப்ஸுக்கு. அங்கால போய் 5 டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பிப்பட்ஸ். அந்த பிப்பட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து மாற்றியாச்சு. அது இப்போ வந்து அதிகால வந்துட்டு எந்த ஒரு ப்ரோக்கர்லையும் வந்து அதை காண்றதாக இருக்காது. சில ப்ரோக்கரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 30ன்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு 40 பிப்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து டவுன் சைட் தானே. ஸோ 34 90. இதே வந்து நமக்கு அப்பா கிடச்சிருந்தா 30ன்னு சொன்னால் மேலே போகும்போது வந்துட்டு நம்ம 70ல் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்போம். 1.35 70ல் எக்ஸிட் ஆகிருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கேண்டலுக்கு தான் பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டலுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். பட் நான் ஏன் இங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த டைலையும் விட்டுட்டு மேலே வச்சிருக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து இப்படி வந்து நீங்கள் பிப்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்குவீங்க. என்ன கரன்சி, ஜிபிபி, யூஎஸ்டி அது இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூஎஸ்டி ஜேபிஓ எடுப்போம். ஓகே, யூஎஸ்டி ஜேபிஓ எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 115 தசம் அங்கால 510 அப்படின்னு வரதில்ல. என்னன்னு சொன்னால் நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் வந்து அந்த 0 விட்டுருங்க, இந்த 3வது வர டிஜிட்டை விட்டுருங்க. அந்த 60 அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து 50, அப்படி தான் வந்து 10 வந்துட்டு குறையும். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு கேண்டில் வந்து எடுப்போம். ஓகே, வெக்காயின கேண்டில். ஓகே, இந்த ஹேமர் பெர்ஃபெக்டான ஒரு ஹேமர் இருக்குது. ஸோ அந்த ஹேமர் எடுப்போம். அந்த ஹேமர் வந்து உருவாயின இடம் பார்த்தா இதுதான் அந்த என்ட்ரியாக கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, புல்லிஷ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துருக்கும். நம்ம அந்த கேண்டிலுக்கு வச்சுருவோம். அப்போ தான் அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே நான் வந்து 400 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ட்ரி ஆகின பிளேஸ் வந்து காட்டுது 114.73. நமக்கு டிபி வந்து 115.13. நமக்கு வந்து அந்த ட்ரேட் வந்து ஒரு கேண்டில்லையே 2வது கேண்டில்லையே வந்து டிபி ஹிட் ஆகிருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காட்டுது வந்து 17.8. அதாவது உங்களுக்கு இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.25. சில கேண்டில் தரும் உங்களுக்கு ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி நீங்கள் தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணாதான் மட்டும்தான் முடியும். ஜேபிஒய் கரன்சிக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு அங்கால வரக்கூடிய டிஜிட்ஸ் வந்து 2 டிஜிட்ஸை வந்து பார்ப்போம். மற்ற கரன்சிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அங்கால வரக்கூடிய 4 டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம். இது இப்படி தான் பிப் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டிட்டேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ நீங்கள் கேட்டதுக்காண்டி மேக் பண்ண வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.